வணக்கம். இந்த ஆழமான விளக்கத் தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ ஒரு செல்ல சும்மா ஒரு உயிரணுவா மட்டும் பார்க்காம மிகவும் பரபரப்பா இயங்குற ஒரு பெரிய உயிரியல் நகரமா கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன். எந்த ஒரு பெருநகரமா இருந்தாலும் அத பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு எல்லை தேவை இல்லையா? அந்த நகரத்துக்குள்ள யார் வரணும், யார் வெளிய போகணும்னு தீர்மானிக்கிற ஒரு கடுமையான நுழைவாயல் காவலன் அங்க இருக்கணும். அந்த மிக முக்கியமான பணியை நம்ம உடம்புல செய்யறது தான் இந்த செல் மென்படலம், அதாவது செல் சவ்வு. இன்னைக்கு நாம தேர்வுகளுக்கு மிக மிக அவசியமான பல சுவாரஸ்யமான தரவுகளோட இந்த உயிரியல் எல்லையோட கட்டமைப்பு மற்றும் செயல்பாடுகளை பத்தி ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த விளக்கத் தொகுப்புல நாம என்னென்ன தலைப்புகளை பார்க்க போறோம்னா, செல் எல்லைகள், செல் சுவர் மற்றும் சவ்வுக்கிடையே உள்ள வித்தியாசம், பாய்ம மொசைக் மாதிரி, சவ்வு கடத்தல் முறைகள், அப்புறம் இறுதியா சவ்வூடு பரவல் மற்றும் ஆற்றல் உந்திகள். சரி, முதல் பகுதிக்குள் நுழைவோம். செல் எல்லைகள். ஒரு செல்லுக்கும் அதன் வெளிப்புறச் சூழலுக்கும் இடையே என்ன இருக்குன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இடதுபுறம் உள்ள விலங்கு செல்ல கவனிச்சிங்கன்னா, பிளாஸ்மா மென்படலம்னு சொல்லப்படுற செல் சவ்வு மட்டும்தான் அதோட வெளிப்புற எல்லையா அமைஞ்சிருக்கு. ஆனா வலதுபுறம் உள்ள தாவர செல்ல பாருங்க, இந்த மென்படலத்துக்கு வெளிய கூடுதல் பாதுகாப்பா ரொம்ப உறுதியான ஒரு செல் சுவர் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். விலங்கு செல்களுக்கும் பாதுகாப்பு தேவைதா, ஆனா தாவர செல்கள் மாதிரி அதுங்க ஒரே இடத்துல நிலையா நிக்கிறதில்ல. நாம நகர்ந்துட்டே இருக்கோம் இல்லையா? அதனால விலங்கு செல்களுக்கு அந்த அளவுக்கு கடினமான சுவர் தேவையில்ல. நெகிழ்வான சவ்வு மட்டுமே போதும். அடுத்து பகுதி 2. செல் சுவருக்கும் செல் மென்படலத்திற்கும் இடையிலான அந்த மாபெரும் ஒப்பீடு. இந்த இரண்டு எல்லைகளும் ஒண்ணுக்கொன்னு ரொம்பவே வித்தியாசமானவை. செல் சுவர் அப்படிங்கிறது அடிப்படையில உயிரற்றது, ரொம்ப ரொம்ப கடினமானது. இது பாக்டீரியால பெப்டிடோகிளைக்கானாலையும் பூஞ்சைகள்ல கைட்டினாலையும் தாவரங்கள்ல செல்லுலோசாலையும் உருவாகியிருக்கு. இதை நீங்க ஒரு செங்கல் சுவர் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். வரதையெல்லாம் தடையின்றி முழுமையா உள்ள அனுமதிக்கும். ஆனா மறுபுறம் நம்ம செல் மென்படலத்தை பாருங்க. இது உயிருள்ளது, லிபிட் மற்றும் புரதத்தாலானது. இது ஒரு தகுதி வாய்ந்த பவுன்சர் மாதிரி செயல்படும். ஒரு பவுன்சர் எப்படி விஐபிகளை மட்டும் உள்ள விடுவாரோ அதே மாதிரி இந்த சவ்வு தேர்வு கடத்துத்தன்மை கொண்டது. அதாவது செல்லுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்து உள்ள அனுமதிக்கும். பகுதி 3. பாய்ம மொசைக் மாதிரிவோ. இந்த செல் சவ்வு எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு விளக்குறதுக்கு உலக அளவுல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அருமையான மாதிரி தான் இந்த பாய்ம மொசைக் மாதிரி. 1972ல சிங்கர் மற்றும் நிக்கல்சன் இதை வெளியிட்டாங்க. இது ஏன் பாய்மம், அதாவது திரவம் அப்படின்னு அழைக்கப்படுது தெரியுமா? ஏன்னா இதோட லிப்பிட் அடுக்குகள் வெறும் திடப்பொருளா செங்கல் மாதிரி இல்லாம ஒரு திரவம் போல நெகிழ்வுத்தன்மையோட இருக்கு. அதுல இருக்கிற புரதங்கள் ஒரு ஓவியத்துல ஒட்டி வச்ச மொசைக் கற்கள் மாதிரி அங்கங்கே சிதறி கிடக்கு. அதனாலதான் இதுக்கு அந்த பேர். இந்த கட்டமைப்ப நாம ஒரு மைண்ட் மேப் மாதிரி சுருக்கமா பிரிச்சு பார்க்கலாம். இதுல இருக்கிற லிப்பிட்கள் பாஸ்போலிப்பிட் அப்படிங்கிற மூலக்கூறுகளால ஆனவை. இதுக்கு 2 பகுதிகள் உண்டு. ஒன்னு தண்ணீரை ஈர்க்கிற தலைப்பகுதி, அதாவது ஹைட்ரோஃபிலிக் ஹெட். இன்னொன்னு தண்ணீரை வெறுக்கிற வால் பகுதி, ஹைட்ரோஃபோபிக் டெயில். இந்த இரட்டை அழுக்குக்குள்ள ஆழமா ஊடுருவி இருக்கிற புரதங்களை உள்ளமைந்த புரதங்கள்னும் மேற்பரப்புல மட்டும் லேசா ஒட்டிக்கிட்டு இருக்கிறத விளிம்ப புரதங்கள்னும் சொல்றோம். இது போக இந்த சவ்வுல கார்போஹைட்ரேட்டுகளும் இணைந்து கிளைகோகாலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குது. இது செல் சிக்னலிங், அதாவது செல்கள் ஒன்னோடு ஒன்னு பேசிக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ணிக்கணும். இந்த சவ்வுல இருக்கிற லிப்பிட் மூலக்கூறுகள் எப்போவே ஒரே இடத்துல நிலையா நிக்கிறது கிடையாது. அதுங்க மேலடுக்குல இருந்து கீழடுக்குக்கு செங்குத்தா அப்படியே இடம் மாறும். இதுக்கு பேர் தான் ஃபிளிப்-ஃப்ளாப் இயக்கம். ஆனா இது நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப மெதுவான செயல்பாடு இது. இன்னொரு முக்கியமான உண்மை என்னன்னா, லிப்பிடுகள் மட்டும்தான் இப்படி இடம் மாறும். புரதங்கள் ஒருபோதும் ஃபிளிப்-ஃப்ளாப் ஆகுறதே இல்ல. ஏன்னா புரதங்களோட துருவ பகுதிகள் ரொம்ப பெருசு. அதனால அதுங்களால இந்த மாதிரி மாற முடியாது. இந்த செல் சவ்வு வெறும் ஒரு தடுப்பு சுவர் மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. இது ஒரு மின்கலம், அதாவது பேட்டரி மாதிரியும் செயல்படுது. குறிப்பா நரம்பு செல்கள்ல இந்த சவ்வு தொடர்ந்து ஒரு துருவ முனைப்பு நிலைய, அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜ பராமரிச்சுட்டே இருக்கு. இதோட ஓய்வு நிலை மின்னழுத்தம் சரியா -70 மில்லிவோல்ட். செல்லுக்கு உள்ளேயும் வெளியேயும் சோடியம் மற்றும் பொட்டாசியம் அயனிகளோட அடர்த்திய ரொம்ப துல்லியமா பராமரிக்கிறது மூலமாதான் செல் இந்த மின்னழுத்தத்தை கட்டுப்படுத்துது. பகுதி 4. சவ்வு கடத்தல் முறைகள். இப்போ உயிரியலோட மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு நாம வரோம். செல் சவ்வு அவ்ளோ எளிதா எதையும் உள்ள விடாது, ஒரு பவுன்சர் மாதிரி செயல்படும்னு நாம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது செல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் செல்ல விட்டு வெளியேற வேண்டிய கழிவுகளும் எப்படித்தான் இந்த எல்லையை கடந்து போகுது? இதுக்காக இயற்கையே ரொம்ப நுட்பமான சில கடத்தல் வழிமுறைகளை வடிவமைச்சு வச்சிருக்கு. இந்த கடத்தல் முறைகளை எளிய பரவல், எளிதாக்கப்பட்ட பரவல், அப்புறம் ஆற்றல் சார்ந்த கடத்தல்னு பிரிக்கலாம்.
இதுல முதல் ரெண்டும், அதாவது எளிய பரவல் மற்றும் எளிதாக்கப்பட்ட பரவல், ரெண்டுக்குமே ஆற்றல் தேவையில்ல. ஒரு மலை மேல இருந்து கீழே இறங்குற மாதிரி அடர்த்தி அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்துக்கு மூலக்கூறுகள் ரொம்ப சுலபமா நகரும். ஆனா ஆற்றல் சார்ந்த கடத்தல் அப்படிங்கிறது ஏடிபி ஆற்றலை பயன்படுத்தி மலை ஏறுற மாதிரி அடர்த்தி குறைவான இடத்திலிருந்து அதிகமான இடத்தை நோக்கி மூலக்கூறுகளை ரொம்ப வலுக்கட்டாயமா உந்தி தள்ளுது. இந்த எளிய பரவல் அல்லது சிம்பிள் டிஃப்யூஷனை புரிஞ்சுக்க நம்ம நிஜ வாழ்க்கையில நடக்கிற ஒரு சாதாரண உதாரணத்தை பார்ப்போமே. நீங்க அறையோட ஒரு மூலையில ஒரு ஊதுபத்திய ஏத்தி வச்சா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல அந்த அறை முழுக்க வாசனை பரவிடும் இல்லையா? இங்க என்ன நடக்குதுன்னா, ஊதுபத்தி எரியும் இடத்துல புகையோட அடர்த்தி ரொம்ப அதிகம். அந்த மூலக்கூறுகள் தானாகவே எந்த ஒரு ஆற்றலும் இல்லாம அடர்த்தி குறைவான இடங்களை நோக்கி சமமா பரவுது. மருத்துவமனைகள்ல, ஆபரேஷன் தியேட்டர்கள்ல கிருமி நாசினி புகைய பரவச் செய்யறதும் இதே அறிவியல் தத்துவத்தின் அடிப்படையில தான். பகுதி 5. சவ்வோடு பரவல் மற்றும் ஆற்றல் உந்திகள். சவ்வோடு பரவல், அதாவது ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது பரவலோட ஒரு சிறப்பு வகை. சாதாரண பரவலுக்கும் இதுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்னு நீங்க கேட்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு நிபந்தனை இருக்கு. இதுல கண்டிப்பா ஒரு தேர்வு கடத்து தன்மை கொண்ட சவ்வு இருந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம இது குறிப்பா தண்ணீனுடைய, அதாவது நீரின் நகர்வை மட்டும்தான் குறிக்குது. இத இன்னும் கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்க வீட்ல நடக்கிற ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம். ஒரு காய்ந்த உலர் திராட்சைய சாதாரண தண்ணீர்ல போட்டா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல அது நல்லா வீங்கிடும். இங்க தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு ஹைப்போடோனிக் கரைசல். திராட்சைக்குள்ள நீரோட அளவு ரொம்ப குறைவு. அதனால வெளியில இருக்கிற நீரானது திராட்சையோட தோலை, அதாவது சவ்வை ஊடுருவி உள்ளே போகுது. இதனால ஏற்படுற அழுத்தத்தால திராட்சை வீங்கி பறக்கிறது. இந்த நிகழ்வை தான் நாம உட்சவ்வூடு பரவல் அல்லது எண்டோஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, இதுவே அப்படியே நேர்மாறா நடந்தா என்னாகும்? ஒரு செல்லை எடுத்து அதிக உப்பு அல்லது சர்க்கரை இருக்கிற ஒரு மிகை அடர்வு கரைசல்ல, அதாவது ஹைப்பர்டானிக் கரைசல்ல வச்சா செல்குள்ள இருக்கிற நீர் வெளியேறிடும். இதுதான் வெளிச்சவ்வூடு பரவல். தாவர செல்கள்ல இது நடக்கும்போது ரொம்பவே மோசமான விளைவு ஏற்படும். உள்ளே இருக்கிற புரோட்டோபிளாசம் சுருங்கி செல் சவ்வு அதோட கடினமான செல் சுவர்ல இருந்து தனியா பிரிஞ்சு உள்ளே இழுக்கப்பட்டுடும். இதத்தான் பிளாஸ்மா சிதைவு அல்லது பிளாஸ்மோலைசிஸ்னு சொல்றோம். இதனால தான் தாவரம் பாடி போகுது. கடைசியா ஆற்றல் சார்ந்த கடத்தல பாப்போம். இது அடர்த்தி குறைவான பகுதியிலிருந்து அதிகமான பகுதிக்கு செல்ற ஒரு உச்சி நோக்கிய பயணம். ஒரு பொருளை மேல தள்ளணும்னா நமக்கு ஆற்றல் வேணும்ல, அதுக்கு ஏடிபி அப்படிங்கிற செல்லின் ஆற்றல் நாணயம் தேவைப்படுது. இதுக்கு ரொம்ப சிறந்த உதாரணம் நம்ம நரம்பு செல்கள்ல இருக்கிற சோடியம் பொட்டாசியம் உந்தி. இந்த உந்தி தொடர்ந்து செயல்பட்டு 3 சோடியம் அயனிகளை செல்லுக்கு வெளியேயும் 2 பொட்டாசியம் அயனிகளை உள்ளேயும் உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கு. இந்த உந்திகள்ல கடத்தி புரதங்கள் எப்படி செயல்படுதுன்னு பாப்போம். ஒரு விஐபிய எப்படி பாதுகாப்பு காவலர்கள் சூழ நின்னு கூட்டத்துல பாதுகாப்பா அழைச்சிட்டு போவாங்களோ அதே மாதிரிதான் இவையும் செயற்படுது. சவ்வுக்கு வெளியே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மூலக்கூரை பிடிச்சு தன்னோட இணைச்சுக்கிட்டு சவ்வோட மறுபக்கத்துக்கு ரொம்ப பாதுகாப்பா கடத்தி சென்று அங்க போனதும் அதை உள்ள விட்டுடும். இந்த வேலையை செய்யறதுக்காக இந்த கடத்தி புரதம் தன்னோட வடிவத்தையே கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கும். இப்போ நாம பார்த்த இந்த விஷயங்களை வச்சு ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட இந்த விளக்கத் தொகுப்பை நிறைவு செய்வோம். செல் மென்படலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மூலக்கூறையும் இவ்வளவு துல்லியமா பரிசோதிச்சு தான் உள்ளே அனுமதிக்குது நாம பார்த்தோம். அப்போ மருத்துவ அறிவியலின் மூலமா இந்த செவ்வோட ஊடுருவம் பன்மையை நம்மால கட்டுப்படுத்தவோ அல்லது மாத்தி அமைக்கவோ முடிஞ்சா கொடிய வைரஸ்கள் உள்ளே நுழைவதை தடுக்கவோ அல்லது நோயுற்ற செல்களுக்குள்ள மட்டும் நேரடியாக மருந்து செலுத்தவோ முடியாதா? கண்டிப்பா முடியும். இதுவே எதிர்கால உயிரியல் மற்றும் மருத்துவத்துறையோட மிகப்பெரிய திறவுகோலாக அமையலாம். இத பத்தி தொடர்ந்து சிந்தியுங்கள். அடுத்த விளக்கத் தொகுப்பில் சந்திப்போம்.